வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th தமிழில் இயல் 7-8 இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 40 கேள்விகள் வந்து இலவச மாதிரி தேர்வாக பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம். இலவச மாதிரி தேர்வு என்பதனால இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த 40 கேள்விகள் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து ஒரு முழுமையான மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து 6th to 12th வரைக்குமே தமிழில் இலவச மாதிரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். ஸோ 10th வரைக்கும் ஒரு டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 11th 12th வந்து நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இயல் வந்து முடிக்க போகிறோம். 12th வந்து இன்றைக்கி வந்து 7-8 மொத்தம் 8 இயல் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கடைசி இயல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th மட்டுமே ஒரு 200 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இயல் பார்த்தீங்கன்னா 70 கேள்விகள் கொடுத்துருப்போம். அடுத்த 3 இயல் பார்த்தீங்கன்னா 90 கேள்விகள் கொடுத்துருப்போம். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 இயல் வரைக்குமே 160 கேள்விகள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 2 இயலில் 40 கேள்விகள். ஸோ அப்போ 160 + 40 போட்டிங்கன்னா 200 கேள்விகள். அப்போ +2 தமிழ் முழுவதுமே பொறுக்கி எடுக்கப்பட்ட அந்த 200 கேள்விகளை நீங்கள் முழுவதுமாக +2 புக்கை படிச்சுட்டு இந்த 200 கேள்விகளும் ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மோக் டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி இப்போ குரூப் 2 கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ குரூப் 4ம் வந்து வந்துடும். ஸோ அதேமாதிரி டிஎன்எஸில் வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கான அந்த தாலுக்குக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நிறைய போட்டித் தேர்வுக்கு வந்திருக்கு. எல்லா போட்டித் தேர்வுக்குமே தமிழ் என்பது கட்டாயம். ரைட்டா? ஸோ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆன்சர் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்த பொருட்களை சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது சுங்க அதிகாரிகள் பொறித்த சின்னம் என்ன அப்படின்றாங்க. ஸோ வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சோழர்களோட துறைமுகம். ரைட்டா? ஸோ அப்போ சோழர்கள் அப்படின்னாலே அவங்க குடியில் என்ன இருக்கும்? புலி சின்னம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இதில் வந்து புலி சின்னத்தை வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ புலி என்பது இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, சங்க இலக்கியங்கள் மூலமாக பெரிய துறைமுகமாகவும் யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாகவும் அறியப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து முசிறி என்பது இதுக்கு சரி. ஔவைக்கு நெல்லிக்கனி பரிசாக கொடுத்தவன் யார் அப்படின்றாங்க. ஸோ ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதியமான் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நம்ம கடையேழு வள்ளல்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு குறுநில மன்னன் அதியமான் தகடூரை ஆண்ட அதியமான் மன்னன் வந்து ஔவைக்கு நெல்லிக்கனி பரிசாக கொடுத்தார். அடுத்த கேள்வி, இலக்கியத்தில் மேலாண்மை என்ன நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வே இறையன்பு அவர்கள் தான் வந்து இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. வே இறையன்பு என்பது சரி. ஸோ அடுத்த கேள்வி, இந்திய ஆட்சிப்பணி அதாவது ஐஏஎஸ் தேர்வு சொல்கிறோம் இல்லையா, அதில் தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா வே இறையன்பு அவர்கள் தான். ரைட்டா? ஸோ வே இறையன்பு என்பது சரி. ஸோ அடுத்த கேள்வி, 1995ஆம் ஆண்டு வே இறையன்பு எழுதிய எந்த நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து வாய்க்கால் மீன்கள் என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்றுவான் பார்த்தீங்கன்னா கதை வடிவிலான வடிவம் உடையது. கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ முதல் ஆப்ஷனே இதுக்கு வந்து சரி. அடுத்த கேள்வி, தோட்டக்கூலிகளாக தமிழர்களை வெள்ளையர்கள் சேர்த்த இடங்கள் என்ன பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம்லாம் சொல்லுவோம். அது மாதிரி தோட்ட வேலைகளுக்கு வந்து அடிமைகளாக கூட சொல்லலாம். கூலிகளாக அடிமைகளாக வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்ம எடுத்துகிட்டு போனீங்கன்னா இலங்கைக்கும் அந்தமானுக்கும். ரைட்டா? ஸோ முதல் ஆப்ஷன் தான் சரி. இலங்கை மற்றும் அந்தமான் தீவுகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அடுத்து வந்து யானை புக்க புலம்போல இவ்வடிவமைக்கு பொருத்தமான தொடர். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான தொடர் என்னன்றாங்க. இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா தனக்கு பயன்படும் பிறருக்கு பயன்படாது. தனக்கு பயன்படும் பிறருக்கு பயன்படாது அப்படின்றது தான் இதுக்கு சரி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, புறநானூற்றை ஊவேசா சாமிநாதர் இருக்கார் இல்லையா, ஸோ தமிழ் தாத்தா அவர் தான் அச்சில் பதித்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1894. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசியோ அல்லது வேறு எதுவும் போட்டித் தேர்வு படிக்கிறீங்கன்னா யூடியூப்பில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 10th தமிழ் ஒரு பிளேலிஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
11th 12th தமிழ் தனியாக ஒரு பிளேலிஸ்ட். அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஹிஸ்ட்ரிக்கு சிந்துவெளி நாகரிகம் முதல் தென்னிந்திய பண்பாட்டு வரலாறு வரைக்குமே பார்த்திங்கன்னா அது முகலாயர்கள் மராத்தியர்கள் எல்லாமே பாமணிகம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் பாருங்கள். 6th to 10th சயின்ஸ் இருக்கும், அதையும் பாருங்கள். ஸோ இது போன்ற நிறைய இலவசமான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபோட வந்து வீடியோஸ் இருக்குது. கொஞ்சம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். ஜார்ஜ் எல் ஹார்ட் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1999. ஆந்தையார் என்பது என்ன அப்படின்றாங்க. ஸோ ஆந்தையார் அப்படின்னா அது வந்து இயற்பெயர் அப்படின்றத சொல்கிறாங்க. அறிவுடைய நம்பி ஆண்ட நாடு எது, அறிவுடைய நம்பி ஆண்ட நாடு எது அப்படின்றாங்க. ஸோ 13க்கு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்து ஆய்வு செய்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்றதான் சரி. எர்லி தமிழ் எபிகிராபி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ 15வது பார்த்தீங்கன்னா இதுவும் ஐராவதம் மகாதேவன் அப்படின்றதான் இதுக்கும் சரி. ஸோ அடுத்த கேள்வி, புகழூர் கல்வெட்டின் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? இது 2ஓட முடிச்சிருக்கலாம். புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தமிழ்நாட்டில் உள்ள பிராமிக் கல்வெட்டுகளில் ஆராய்ச்சிக்கு அடிகோலியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவி சுப்பிரமணியார் என்பதே சரி. ஐராவதம் மகாதேவன் திராவிட எழுத்துக்கள் எதனோடு ஒத்திருப்பதாக கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய திராவிட எழுத்துக்கள்லாம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் எதனோட ஒத்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களும் இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டும் ஒத்து இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ரைட்டா? ஸோ கவின்கலைகள் குறித்து வெளிவந்த முதல் நூல் மற்றும் அவற்றின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. இந்த கவின்கலைகள் பற்றிய முதல்ல வந்த நூல் எது, அதோட ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றதான் அந்த நூல். எழுதியவர் பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்றதான் அதனோட ஆசிரியர். மத்த விலாசம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. அது வந்து மகேந்திரவர்மன். ரட்சணிய யாத்திரிகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H.A. கிருட்டினார் அல்லது கிருஷ்ண பிள்ளை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ H.A. கிருஷ்ணார் அப்படின்றது இதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கலாம், ரட்சணிய யாத்திரிகத்தின் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 22 பார்த்தீங்கன்னா 3766. ஸோ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ரட்சணிய யாத்திரிகத்தில் உள்ள பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 23க்கு பார்த்தீங்கன்னா 5 என்பது சரி. கிறித்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார்? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ கிறித்துவ கம்பர் என்று நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ H.A. கிருஷ்ணர் அப்படின்றதான் நம்ம வந்து கிறித்துவ கம்பர் நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ரட்சணி யாத்திரிகம் முதல் பதிப்பாக வெளிவந்த நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 25வது பார்த்தீங்கன்னா 1894 மேலே தான் முதல் பதிப்பாக வந்திருக்கு. ஸோ அடுத்தது சிறுபான்மாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்றைய நிலப்பகுதி எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 26வதுக்கு திண்டிவனம். ரைட்டா? ஸோ அடுத்தது பொறுத்துக பேகன் பாரி காரி ஆய் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்கள் வந்து ஆண்ட அந்த மலை பிரதேசம் இருக்குல்லையே அது எந்த மலை அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 27க்கு வந்து 4213 அப்போ என்ன வரும் அப்படின்னா பேகனுக்கு வந்து பொதினி மலை, பாரிக்கு வந்து புறம்பு மலை தான், அடுத்து வந்து காரிக்கு வந்து மலையமான் நாடு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆய்க்கு வந்து பொதிய மலை அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ இதுதான் அது. அடுத்தது வந்து மயிலுக்கு போர்வை தந்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன் என்பது சரி. முல்லைக்கு தேர் தந்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முல்லைக்கு தேர் தந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரி. இவங்களாம் கடையேழு வள்ளல்கள். ரைட்டா? குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கு நீலமணி தந்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆய் என்பதுதான் இதுக்கு சரி.
ஸோ அடுத்தது ஆவினன்குடி பொதினி என்று அழைக்கப்படும் பகுதி தற்போது டேஸ் எனப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவினன்குடி பொதினின்றது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பழனி, நம்ம பழனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. தற்போது அகத்தியர் மலை டேஸ் எனப்படுகிறது, அதாவது டேஸ் எனப்படுவது. இப்போ அகத்தியர் மலைன்றது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 32 பார்த்திங்கன்னா புதிய மலை, புதிய மலை. ஸோ இதுதான் நம்ம வந்து அகத்தியர் மலை அப்படின்னு சொல்கிறோம், புதிய மலை. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எதுனா நாமக்கல் மாவட்டத்தில் தான் கொல்லிமலை அமைந்துள்ளது. ஸோ வந்து ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளல் குமணனை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வள்ளல் குமணனை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34 புறநானூறு. சிறுபான்றாற்றுப்படை இயற்றியவர் யார்? சிறுபான்றாற்றுப்படை இயற்றியவர் யார்? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லூர் நத்தத்னார் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி, சிறுபான்றாற்றுப்படை எந்த நூல்களில் ஒன்று? இந்த சிறுபான்றாற்றுப்படை வந்து எந்த நூல்களில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. இது வந்து 10 பாட்டில் 1. ஸோ அடுத்த கேள்வி, சிறுபான்றாற்றுப்படை பாடலோட அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 37 269. ஓய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்றாற்றுப்படை நூல். தகடூரை ஆண்ட மன்னன் யார்? தகடூரை ஆண்ட மன்னன் யார் அப்படின்னா அதியமான். ஸோ அதை வந்து அதிகன் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறாங்க. அதியமானாலும் அதிகனாலும் ஒன்று தான். ஸோ தகடூர் தான் தற்போது தருமபுரியாக உள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதியமான் என்பதே இதுக்கு சரி. கடைசி கேள்வி, குறியீடுகளை பொறுத்துக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பதில் வந்து 3142, அதாவது இந்த ஆன்சர். ரைட்டா. அதாவது எப்படி வரும்னா, பெண் என்றால் விளக்கு, குடும்ப விளக்குன்னு கூட சொல்லுவோம், பாரதிதாசன் எழுதுறது. ரைட்டா. ஸோ பெண் என்றால் விளக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புறா என்றால் சமாதானம். அந்த காலத்தில் வந்து புறாவை தான் சமாதானத்துக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி புறா என்றால் சமாதானம், குறியீடுகள். அதே மாதிரி தராசு என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து நீதியை குறிக்க தான். கோர்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ வந்து கண்ணை கட்டிட்டு அப்படி வச்சுருப்பாங்க. தராசு என்றால் நீதியை குறிக்கும். சிங்கம் என்றால் கண்டிப்பாக அது வீரத்தை குறிக்கும். ஸோ இது வந்து குறியீடு, இது வந்து பொறுத்துக்க. கண்டிப்பாக இந்த 40 கேள்வி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ 10th வரைக்கும் தான் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ரொம்ப நல்லா தரவாக படிக்கணும். ரைட்டா. ஸோ 100 கேள்விகளில் கண்டிப்பாக ஒரு 80 கேள்விகளுக்கு வந்து 10th வந்துடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 15-20 கேள்விகளை வந்து நம்ம +1 +2 வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா +1 +2 இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th இருக்குது. ஸோ நம்ம +1 +2 படிக்கிறது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு முறை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அப் டு 10th வரைக்குமே இன்னும் கொஞ்சம் நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் டெப்த்தாக படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் +1 +2 வந்து டச் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி இந்த பிடிஎஃப்பும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கேள்விகள் வந்து நம்ம +2 இன்றைக்கூட வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இல்லை வேறு ஏதாவது டாபிக் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே எதுனா கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.